இந்த ரத சப்தமி வழிபாட்டு முறையை நாம் எந்த முறையில் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் போய் நீராடுவது அப்படின்றது சிறப்பு சேர்ப்பது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி செய்ய முடியாதவங்க வீட்டில் சூரிய ஒளி படுற இடத்துல நின்றுட்டு அந்த இடத்துல நீராடணும். 7 எருக்க இலைகள் எடுத்துக்கணும். அந்த 7 எருக்க இலைகளில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி கலந்த அட்சதையோட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு அனைவருமே தங்களுடைய தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு இந்த எருக்க இலைகளை வைத்து நீராடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 7 எருக்க இலைகளையும் தலையில் 1, கால்களில் 2, கைகளில் 2, தோள்பட்டையில் 2 அப்படின்னு பிரித்து நம்ம வைத்து நீராடணும். தலையில் வைக்கிற இலையில் பெண்கள் மஞ்சள் பொடி மற்றும் அச்சதை வச்சுக்கணும். ஆண்கள் அச்சதையும் விபூதியும் வச்சுக்கலாம். பசுஞ்சாணமும் வச்சு நீராடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீராடுவது அப்படின்றது நமக்கு செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கும் அப்படின்னே சொல்லப்படுது. தந்தை